உபாய ஞானம் என்று இப்போது எல்லாருமே நாம் கை கொண்டு இருக்கக்கூடியது எல்லாமே உபாய ஞானத்தை சேர்ந்தது. அதாவது விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொள்வது, புஸ்தகங்கள் மூலமாக பல விஷயங்களை உண்மைகளை அறிந்து வைத்துக் கொள்வது, பிறர் சொல்வதை கேட்பதன் மூலமாக நாம் உள்ளத்திலே அதை பதித்து வைத்துக் கொள்வது, நூல்கள் மூலமாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் நாம் இந்த உள்ளத்திலே அந்த கருத்தை பதித்து வைத்துக் கொள்ளும் போது அது உபாய ஞானம் என்று சொல்லப்படும். உண்மை ஞானம் என்பது என்ன என்றால், அந்த பதித்து வைத்து கொண்ட அந்த உண்மையான தெய்வீக கருத்தை தன்னுடைய உள்ளத்திலே தன்னுடைய உடம்பிலே காணுகின்ற அந்த முயற்சி இருக்கிறதே, அதுதான் உண்மையான முயற்சி. அப்படி இப்ப கடவுள் தலைநடு விளங்கக்கூடிய சிற்றம்பலத்தில் சின்ன ஒளி விளக்கு போல இருக்கிறார் என்று சுத்த சன்மார்க்கத்தில் வள்ளற் பெருமான் அந்த கடவுள் காட்சியை அவர் கண்டதை அப்படியே நமக்கு காட்டியிருக்கிறார். என்ன என்றால், அங்கே உள்ளே தலைநடு விளங்கக்கூடிய அந்த சிற்றம்பலத்தில் ஒரு வெண் தாமரை, அது ஒரு தாமரை மலர்ந்திருப்பதாகவும், அந்த மலருக்கு மேலே அந்த சின்ன ஒளிக்கீற்று ஒன்று மின்னிக் கொண்டிருக்கிறதாகவும், அந்த ஒளிக்கீற்றே கடவுளாக நம்மிடத்தில் இருக்கிறதாகவும் அவர் நேரடியாக கண்டதை அப்படியே நமக்கு சொல்லியிருக்கிறார். இதில் பாவனையோ அல்லது கற்பனையோ அல்ல. அப்படி சொல்லி தெரிஞ்சு கொண்டதை, உபாய ஞானத்தாலே தெரிந்து கொண்டதை நாம் உண்மை ஞானத்தாலே அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதுதான் உண்மை ஞானம் என்பது. இப்ப சத்விச்சாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்விச்சாரம் 2 கூறாக இருக்கிறது. ஒரு கூறு நல்ல முறையிலே நிறைவேற்றப்பட்டு விட்டது. சத்விச்சாரம் என்றால் கடவுளை பற்றி, சுத்த சன்மார்க்கத்தை பற்றி சாமிகள் சொன்ன கருத்துக்கள் என்ன, வள்ளலார் கூறிய கருத்துக்கள் என்ன, நாம் செய்து கொண்டிருக்கிற சாதகங்கள் என்ன என்பதை தெளிவாக நாம் சத்விச்சாரத்தாலே நாம் நம்மை நாமே அறிந்து கொண்டிருக்கிறோம். இது புறநிலையிலே விளங்கக்கூடிய சத்விச்சாரம். அந்த உண்மை ஞானத்தாலே விளங்கக்கூடிய சத்விச்சாரமானது புறத்திலே இல்லை, அது உள்ளேதான் இருக்கிறது. அதான் போன தியானத்தில் சத்விச்சாரம் என்றால் என்ன என்றால், சத்விச்சாரம் என்பது சத்து பொருள்தான் உண்மையானது, எப்போதும் நித்தியமாக இருக்கக்கூடியது அந்த உண்மை. உண்மை என்றாலே உள்ளிடத்து தன்மையாக இருக்கக்கூடியது, வெளியே இல்லை. அப்போ அந்த உண்மை பொருளை ஒருவன் உள்ளபடி தரிசனம் பண்ண வேண்டுமானால் இவன் புறமாகி அந்த உலகத்தை தள்ளிவிட்டு அக உலகமாகிய அந்த உலகத்துக்கு அவன் போய்த்தான் ஆக வேண்டும். அதை மாற்ற முடியாது. அங்கே உள்ளே புற உலகத்தை தள்ளி வைத்து அக உலகத்துக்கு போவதற்கான துவாரம் அல்லது வாசப்படி அல்லது பெரிய கதவு அல்லது பெரிய வெளி, அது எது என்றால் நமக்கு புருவ மத்திய பாகம். ஏனென்றால் சிற்றம்பலத்திலே இருந்து அதனுடைய முகத்வாரம் என்றால் ஆரம்பிக்கின்ற இடம் என்ன, அந்த இது போறதுக்கு. அப்போ இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம்னா முதல்ல ஒரு பெரிய கோபுரத்துக்குள்ளர நுழைகிறோம், அப்புறம் போனால் இன்னொரு கோபுரம் இருக்கும். இப்படி 5 பிரகாரங்கள் சேர்ந்தது ஒரு கோயில். இந்த 5 பிரகாரங்களும் மனிதனுடைய இந்த 5 பூதங்களை குறிக்கக்கூடிய பகுதியாக அந்த காலத்தில் சித்தர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தார்கள். இப்போ நாம் வள்ளற் பெருமான் சொன்னதை உபாய ஞானத்தோடு நிப்பாட்டி கொண்டால் ஒன்றும் அனுபவம் இல்லை. அப்போ உண்மை ஞானத்துக்கு போக வேண்டுமானால் உண்மை உள்ளபடி இருக்கின்றதுனால அதை உள்ளேதான் போயாகணும், வெளியே ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி செய்தாலும் அது பலிக்காது. நமந்து போன வெடி போல, அது உலர்ந்திருந்தால் வெடிக்கும், நமந்து போன பிறகு அதை பற்ற வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அதனாலே உண்மை ஞானம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த மனத்தை புருவ மத்தியிலே வைத்திருக்க வேண்டியது ஒரு முகத்வாரம். அப்போ மனத்தை புருவ மத்தியிலே வைத்திருக்க வேண்டுமானால் மனத்தை எந்த விதத்திலே பழக்க, ஒரு குதிரை இருக்கிறது, ஒரு குதிரை நல்ல ஓடக்கூடிய சக்தி வாய்ந்தது. மிருகங்களில்
ஒரு 24 மணி நேரமும் அதனால ஓட முடியும். அவ்வளவு சக்தி அதனிடத்தில் இருக்கிறது. ஆனால் அது சாப்பிடக்கூடியது கொள்ளும் புல்லும் தான். ஆனால் அதை சாமானியமாக பழக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக, ஏனென்றால் இவன் பக்கத்து போனாலே அது நிற்காது. அது ஓடுற ஓட்டத்துக்கு இவனால போக முடியாது. அதனால அது ஒரு வகையில லேசா தொட்டு பழக்கி அப்படியே இருந்தால் அப்புறம் இவனுடைய சொல் பிரகாரம் கேட்கும். அது போல இந்த மனமாகிய குதிரை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பழக்க வேண்டியதாக இருக்கிறோம். இது சாமானியமா திடீர் என்று இந்த அருட்பெருஞ்சோதி என்று சொல்வதனால உடனே அது அமைதி கொள்ளாது. இல்லை நீங்க முற்றோதல் பண்ணுவதனால அமைதி கொள்ளாது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அன்பால் திருத்தி அடக்கத்தாலே பழக்கி அதை நாம் சொல்லுகிற இடத்திலே இருக்கும்படியாக நாம் முயற்சி செய்யணும். அப்போ கடவுளை உண்மை ஞானத்தாலே நாம் பார்க்க வேண்டும் என்றால் உள்ளிடத்து தன்மையாக இருக்கிறதுனாலே வள்ளலார் கூறிய அந்த கடவுள் சின்ன ஒழுக்கீற்று போல நம்ம தீபம் போல உள்ளே இருக்கிறது என்பதை நாம் காண வேண்டுமானால் புற உலகத்திலே நீங்கள் எங்கே அலைந்தாலும் சரி அங்கே இல்லை. இதை நீங்க கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் பிடிவாதம் இல்லாம பிடிச்சுக்கங்க. பிடிவாதம் பண்ணினீங்களா உங்க சரக்கெல்லாம் இங்கே ஒன்றும் ஆகாது. உங்களுடைய மனமானது புருவ மத்தியில நின்றே ஆக வேண்டும். அதனால வெளியே சன்மார்க்கம் என்பது இல்லவே இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே வெளியே இருக்கக்கூடிய சன்மார்க்கத்தை மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிந்து சத்விச்சாரத்தால எவ்வளவோ பெரிய பெரிய வேத மார்க்கங்கள், வேத மொழிகள், வேத ரகசியங்களையெல்லாம் கூட இந்த காதானது கேட்டு இருக்கிறது. ஆனால் இப்போது ஒரு புதிய வேதம், வள்ளலாராலே வழங்கப்பட்ட வேதம், அது சுத்த சன்மார்க்க வேதம். அது என்ன சொல்லுகிறதோ அதன்படிதான் நாம் நடக்கணும். அது மனத்தை பழக்குவதற்கு அந்த காலத்திலே பக்தி பயன்பட்டது, உண்மைதான். பக்தியிலே மனத்தை உருக்கலாம். ஆனால் பக்தியிலே உருக்கக்கூடிய மனத்தினால என்ன செய்கிறது என்றால் அது உருகி அது ஒரு இடத்துல மட்டும்தான் தங்கிக் கொள்ளும், அதுக்கு மேலே ஏறாது. அதனால தான் பக்தி என்பது மன இறக்கம் என்று சொல்கிறார் வள்ளலார். மனமானது இறங்கி நிற்கின்ற போது பக்தி ஏற்படுகிறது. அந்த பக்தி ஓரளவுக்கு மனத்தை இழக்குகிறது என்பது உண்மைதான். ஆனால் இவன் போக வேண்டியது இது இருக்கிறதே, அது மனத்து கல்லாகிய மனம் அப்படியே இழகி 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 காற்று தத்துவத்துக்கும் உள்ளீடாக இருக்கக்கூடிய நுண்பொருளாக போக வேண்டி இருக்கிறது. காற்று தத்துவத்தை விட நுண்பொருளாக இருக்க வேண்டியது இருக்கிறதுன்றதுனால பக்தி ஓரளவுக்கு தான் இவனை மேலே ஏற்றுமே ஒழிய முழுவதுமாக மேலே ஏற்றி விடாது. ஏனென்றால் நான் என்னுடைய வாழ்க்கையிலே சர்வ சாட்சியாக நான் இதுவரை பாடிய பாடல்கள் எல்லாம் சொல்லும்னு வள்ளலார் சொல்லியிருக்கார். அப்போ பக்தியினாலே போக முடியாது, வள்ளலார் உறுதி சொல்லிட்டார். அப்போ நமக்கு கோயில் வழிபாடுகள் வேண்டியதில்லை என்பதையும் நாம் உறுதி செய்து கொள்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் புறத்திலே இல்லை. அவர் நம்மிடத்தில் இருக்கிறார் என்பதை சுத்த சன்மார்க்கத்தில் தெரிந்து கொள்கிறோம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரை எதன் மூலியமாக நாம் செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவர் மனிதனுக்கு 3 வழங்கி இருக்கிறார். எது என்றால் கடவுள், அவரே எல்லாமாகி இருக்கிறதுனால கடவுள் ஒன்று இருக்கிறார். மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு கடவுள், அவர்தான் நம்மிடத்தில் இருக்கிறார். அந்த கடவுளே உள்ளே இவனுக்கு உபதேசிக்கின்ற அருட்குருவாகவும் இருக்கிறார். இந்த ரெண்டும் இவனுடைய வாழ்க்கையிலே உள்ளே இருக்கிறதுனால இவன் ஒரு நல்ல சீடனாக ஆகிறான். அப்போ கடவுள் ஒரு அருட்குருவாக நம்மிடத்திலே உண்மை ஞானத்தை கொடுக்கும் பொருட்டு அந்த உள்ளொளி தீபமாக நமக்கு இருக்கிறது. அப்போ கடவுளும் அந்த அருட்குருவாக இருக்கக்கூடிய அந்த கடவுளே நம்மிடத்திலே 2 நிலையில இருக்கிறதுனால நாம் அவருக்கு நல்ல சீடனாக இருக்கிறோம்.
அப்போ ஒரு மனிதனுக்கு 3 எப்போதோ வழங்கப்பட்டது, இப்போதில்லை. மனிதன் பிறவி எடுக்கும் போது இந்த 3ம் அவனுக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது கடவுளால. ஆனால் இந்த 3இன் சகாயத்தை வைத்துக்கொண்டு அந்த கடவுளை காண்பதற்கு முடியல. ஏன் என்றால்